சிம்மராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது மேம்? சிம்மராசி பெண்கள் இந்த தமிழ் புத்தாண்டு என்ன பலன்கள் கொடுக்க போகுதுன்னா, அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய மறைஞ்சு புதைஞ்சு கிடக்கக்கூடிய அவங்களோட டேலண்ட் வந்து வெளிக்கொண்டு வர விதமா கண்டிப்பா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆகக்கூடிய காலமா இருக்கும். ஸோ ஏதாவது சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்றாங்கன்னா அது வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான விஷயமும் இருக்கு. ஸோ போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு ஆஸ்பெக்ட்லயும் அந்த சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆகிறதுக்கான விஷயம் இருக்கு. அண்ட் இவங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, இன்னர் அவேக்கனிங் இதெல்லாம் நிறையவே அதீத அளவில் அவங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இவங்க சொன்னால் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தாட் ப்ராசஸ் ரொம்ப கிளாரிட்டியான தாட் ப்ராசஸாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இப்படியான ஒரு பலன்கள் அவங்களுக்கு இருக்கு. சிம்மராசி பெண்கள் இந்த 2026 வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுல இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன? அதிகமாக கோவப்படுதல், ரொம்ப கோவத்தின் உச்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். தன்னுடைய வருமானத்தை விஷயத்தை யாராச்சும் கணக்கு கேட்டாலோ அந்த மாதிரி விஷயத்துல கோபம் வரும். அதே மாதிரி சமயம் உஷ்ணமான உணவுகளை உண்பதை தவிர்க்க வேண்டும். அது வந்து அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதிக கோவத்தினால் பிளட் சார்ந்த விஷயங்கள், ரத்தம் சார்ந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வயது முதிர்ந்தவர்களிடம் கனிவாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். வயது முதிர்ந்தவர்கள் நண்பர்கள் எளிதாக கிடைப்பாங்க. அதை நீங்க அலட்சியப்படுத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் கவனமாகவும் கனிவாகவும் நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும். பொதுவாக உங்களுக்கு வந்து என்னன்னா, உங்களுடைய வருமானத்தை பற்றிய திங்கிங் அதிகமாக இருக்கிறதுனால, வருமானம், குடும்பம் பற்றிய திங்கிங் அதிகமாக இருக்கும். இல்லாட்டா லாபத்தை பற்றி அதிக திங்கிங் இருக்கிறதுனால ஓவர் ஸ்ட்ரெஸ், ஓவர் அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதனால அதிகமான மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய எந்த செயலும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் இதுல இருந்து எஸ்கேப் ஆகலாம்.